கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். காட்சிகளில் பாஜக கொடியும் பறக்குது, அதிமுக கொடியும் பறக்குது. திரு பெருமாள்மணி, பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த விஜயத்துடைய முக்கியமான ஹைலைட்ஸ் நீங்க பார்ப்பது என்ன? உண்மையிலேயே குஜராத்திலிருந்து கங்கை நதிக்கரையான வாரணாசிக்கு சென்று ஒரு கங்கை கொண்டவராக இந்திய பிரதமராக அமர்ந்தவர் மோடி. அவர் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் தற்போது வெவ்வேறு கோவில்களை மையமாக வைத்து தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்கிறார். மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் என்று வெவ்வேறு அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில். அந்த அடிப்படையில் சமீபத்திய பயணங்களினுடைய ஒரு நீட்சியாக இந்த பயணத்தையும் அவர் வடிவமைத்திருப்பதாக கருதுகிறேன். நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் காட்டுவதைப் போல ஒரு அதிமுக பாஜக இடையே களத்தில் ஒரு இணக்கம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கும் அவர்கள் ஐயா மோடி அவர்களுடைய வருகையை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று தான் தோன்றுகிறது. அதை நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இரண்டு கட்சிகளுடைய கொடிகளுமே சமமான எண்ணிக்கையில் பறப்பது, ஒருபுறம் அதிமுக தொண்டர்கள், ஒருபுறம் பாஜக தொண்டர்கள் என்று அவரை வரவேற்க தயாராவது என்பதே ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அவங்க ஜெல்லாகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேரும் நாங்கள் ஜெல்லாகி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முதல்ல இதில் அரசு நிகழ்ச்சி அப்படின்னாலும் கூட இதில் ஒரு அரசியல் நிச்சயமாக நோக்கம். பிரதமர் வரும்போது அதில் அரசியல் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ப்ரீ எலெக்ஷன் இயர், ஒரு தேர்தல் வருடத்தில் நிச்சயமாக. ஏன்னா இந்த ஒரு வருடத்திற்குள் தேர்தல் வரப்போகிற ஒரு காலகட்டத்தில் அரசியல் இல்லாமல் பிரதமருடைய வருகை என்பது நிச்சயமாக இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவங்க இன்னைக்கு திருச்சியிலுமே ஒரு ரோட் ஷோ இருக்கு போல இருக்கு. அப்புறம் அந்த ரோட் ஷோ தான் நம்ம பார்க்கின்றோம். அதே போல கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி திருச்சியிலிருந்து பிரதமர் புறப்படுற காட்சிகள், பிரதமருடைய கான்வாய் வாகனங்கள் வரக்கூடிய காட்சிகள். இதோ பிரதமருடைய கார் பூக்கள் தூவப்பட்டு வருகிறதே, பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய காட்சிகள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களில் கூட அதிமுக பாஜக கொடிகள் சேர்ந்து பறக்குது, இங்கேயும் பறக்குது. ஸோ இதில் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்துறதும் அதை சிமெண்ட் பண்றதும் கூட ஒரு நோக்கம்.